உங்க தாடிக்கு உங்க முகத்துக்கு நீங்க பேசின கருத்தெல்லாம் பாக்குறப்ப அநேகமா ஐடி கம்பெனி ஓனரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேர் என்ன சோம்பா? இல்ல ஐடி மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இல்ல நான் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. ரிசர்ச்ல இருக்கீங்க அதான் இதெல்லாம் இல்ல டீச்சரா இல்ல டீச்சர்லாம் மீடியா அந்த மாதிரி இருக்கிறதே 5-6 தான். இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இல்லங்கிறாரு. கடைசியில எனக்கு வேலை வெட்டியே இல்லன்னு சொல்லிட மாட்டியே? இல்ல ரெண்டா வகுந்துறேன் பாத்துக்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். அத சொல்லி தொலையா தானே ஐடியா தானே கேட்டேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ராத்திரி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்? ராத்திரி வரைக்கும் லாகின் பீரியட் 8 மணி நேரம் 6 மணி நேரம் தான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி இப்படி பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க? டைம் எல்லாம் பாத்திரம் விளக்கணும், சமையல் பண்ணணும், அப்புறம் வந்து பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணும், துணி காய போடணும், எடுக்கணும். ஒரே பிஸியாவே இருக்கும். பிள்ளைகளை ஸ்கூல்ல விடணும், கூட்டு வரணும். கூட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறதா வந்தேன் நானு. அது இதுக்கு நடுவுல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா பாருங்க, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மனுஷன் வந்து ஒரு 10 நம்பராவது ஒவ்வொருத்தர் ஞாபகம் வச்சிருந்தான். செல்போன் வந்ததுல இருந்து உங்க நம்பர் உங்களுக்கு தெரியுமா? என் நம்பர் தெரியும். உங்க ஒய்ஃப் நம்பர் சொல்லுங்க. ஒய்ஃப் நம்பர் தெரியாது. தெரியாதா? எதுக்கு அந்த போன் இருக்குறதாங்க? இது இருக்க வரைக்கும் எவனுக்கு எதுவும் தெரியாது. ஐபோன் தூக்கி போட்டியடா? அவ்வளவுதான், போன் போச்சு. சரி பிள்ளைக்கு கூல் கூப்பிட்டு நான் போறேன். இங்க வாடா டேய். சும்மா நின்னு கூப்பிட்டு போனை